அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாரகமந்தனாம் மிருஜோமுக்ஷேமா மிருதாது. அனைவருக்கும் வணக்கம். பாலத்தர் குஞ்சலி திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மேசராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்குண்டான பலன். உங்க ராசிக்கு 5ஆம் இடம் கேது சந்திரன் இணைந்து மனதில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய காலம். பதட்டம், பொறுமையின்மை, ஏதேனும் ஒரு கலக்கம், சம்பந்தம் இல்லாமல் எண்ணங்கள் தோன்றும். அத்தனை இந்த கேதும் சந்திரன் சேரும்போது அது கொடுத்தே தீரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஊக்கத்தை அதிகரிக்கலாம். ஊக்கம் எப்பவுமே செயல்படணும். வேகம் 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 அந்த வேகத்தோடு இருந்து செய்யணும். நான் என்னதான் செஞ்சாலும் என்னுடைய வேகத்தை பிரேக் பண்ணக்கூடியவர் சனி பகவான். அப்போ செயல் செய்ய வைத்து அதில் ஒரு தடுமாற்றத்தையும் தடை உருவாக்குவது காரணம் சனி பகவான் 7 சனி ஒரே சனியாக இருப்பதால். ஆகவே அனைத்து விஷயத்திலும் அனைத்து துறையிலும் கவனமாக இருந்து செயலாற்ற வேண்டிய காலம். மனக்காரகம் முறையாக செயல்படவில்லை என்றாலே பொதுவாகவே மனதில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நம்ம ஏதேனும் ஒரு செஞ்சு விடுவோம். அது மேசராசிக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, உங்களுக்கு அதிகமாக ஜாஸ்தி. அந்த வேகத்தை நிதானித்து செயல்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு வேணும். நான் செய்யக்கூடிய வேலை நான் திறம்பட செய்கிறேன், வேகமாக செய்கிறேன், எனக்கு பேர். அப்போ சம்மந்தம் இல்லாமல் போய் நிற்கக்கூடிய தன்மை அது கொடுக்க போய் தான் அதெல்லாம். அதனால தொழில சற்று கவனமாக இருக்கணும். குடும்பத்தில சரி சில சவால்களை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நண்பர்கிட்டையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா துறையிலும் நம்மளுக்கு ஒரு சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலம். ஆகவே இந்த நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கவனமாக இருந்து செயலாற்றணும். எந்த விதமான வாடிக்கையாளர்கிட்ட முகஸ்துதி இல்லாமல் நடந்து கொள்ளணும். நம்மளுக்கு கோபம் வருது, நம்மளுக்கு செயல் சரியில்லைன்னா அந்த இடத்துல வேற ஆள் நிரப்பிடணும். நீங்களே நிற்கக்கூடாது. ஒரு பணியாளர் அந்த இடத்துல இப்படி நீங்கள் கம்முன்னு போய் உட்காந்துடணும். நீங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் மந்த நிலை நீடிக்கும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வியாபாரம் செய்யும்போது வாடிக்கையாளர் நம்மளுக்கு முக்கியத்துவம், முதல் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் சந்திரன் கேது சேரும்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு சனி பகவான் சேர்த்து கொடுத்துருவார். அதனால சற்று கவனமாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். படிப்பெல்லாம் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். புதிய படிப்பை படிக்கணும், ஏதேனும் ஒரு புதுசாக செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் போது அதுக்கு தகுந்த தருணமே. ஒரு மேல் படிப்பு படிக்கணும், இந்த தருணம் எல்லாமே அப்ளிகேஷன் போடக்கூடிய காலம். மே, ஜூன், ஜூலை இந்த மாதத்தில் புதிய படிப்புக்கு உண்டான கால்ஷீட் நம்மளுக்கு வேணும். அத்தனை உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் பொறுமை அந்த இடத்துல வேணும். கேள்விக்கு முறையான பதில் சொல்லணும். கொஞ்சம் மெத்தனை போக்கூட இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த என்ட்ரி போகும்போது, ஒரு எக்ஸாம் ஹால் போகும்போது, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது உங்களுடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து. உங்கள் என்ன தெய்வம் பிடிக்குதோ, சிவனை பிடிக்குன்னா சிவான்னு சொல்லி வாங்கிக்கோங்க, முருகன் சொல்லி அம்மன் முடியும், கணபதி நினச்சி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போனால் அதே மாதிரி எழுதும்போது நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வேண்டி எழுதும்போது நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அந்த மன வேகம் தடுக்கை தடங்களாகவே இருக்கும். ஆகவே அந்த மன ஓட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டே ஆகணும். அதுதான் நிதானம் சொல்கிறோம். அதுதான் நிதானத்தோட செயலாற்றணும்னு சொல்கிறது. அதுமாதிரி தொழிலையும் செய்யும்போது யோசிக்காமல் எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது. படிக்கும்போது அதே போல், தொழில் செய்யும்போது ஏற்கனவே சொன்னது தான், வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பம் விடுவது
தவறாகும். ஜாமீன் கையெழுத்து போடுவது தவறாகும். இந்த வாரத்தில் யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கேரண்டி. உறவினர்கள் வாங்குறாங்க வீடு, நண்பர்கள் வாங்குறாங்க வீடு, கார் வாங்குறாங்க, அது ஒரு செக்யூரிட்டி வேணும், நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னு போடக்கூடாது. அது எக்காரணம் யாருக்கும் நீங்கள் ஜாபாவாக நிற்கக்கூடாது. நீங்கள் ஒதுங்கிறது நல்லது. இந்த மேச ராசிக்காரர்கள் ஒதுங்கி நிற்கணும். அவனால் முடியலன்னு சொல்லாமல் மெல்லமாக நழுவணும்னா அது சமயுத புத்தியோட பேசி சமாளிக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு லோன் இருக்குது, நமக்கு எழுத்துப்பட்டால் செட் ஆகாது. ஏனென்றால் இந்த தருணத்தில் சந்திரன் கேது சேர்ந்திருக்கும் போது 2 நாள் கழித்து சந்திர பகவான் உங்களை ராசி இருந்து 6ஆம் இடத்துல செல்லும் போது மனக்காரகன் உங்களுக்கு என்ன செய்யும்? தேவையற்ற செயலை விட்டு தேவையில்லாத செயலை மனதை ஈடுபட வைத்து பாசத்தை உருவாக்கி பிற்காலத்தில் நம்மளுக்கு ஒரு மோசத்தை உருவாக்கும். இன்று செய்த செயல் பிற்காலத்தில் அது பாதகமாக அமையக்கூடாது. அதனால ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்றது. 5 வருஷம் கழிச்சு கூட அது கிடைக்கும். நல்ல தருணத்தில் நம்ம கையொப்பம் போடாதனால் அவங்க இஎம்ஐ கட்டலைன்னா, அவங்க கடன் வாங்கி செலுத்தவில்லைன்னா யார் அது செக்யூரிட்டி கேரண்டி? அவங்ககிட்ட தான் நிற்பாங்க. அதனால இத்தனையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. எப்பவுமே நம்மளுடைய தலைமை பண்பு சொல்லும். ஆண் பெண் இருபாலருக்குமே அது போது. இல்லறத்த அரசன் இல்லறத்த அரசி. குடும்ப நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மையில் அது சற்று சலசலப்பு கொடுக்கும். தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் இருப்பது இந்த தருணத்தில் சிறந்தது. ஆகவே சற்று கவனமாக இருந்து கணவன் மனைவிக்குண்டான கருத்து வேறுபாடு வந்தாலும் பொறுமையாக இருந்து சமாளிக்கணும். ஆகவே சிறு சிறு கருத்து வேறுபாடு கூட பெரிதாக வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை. அப்போ யாராவது ஒரு நபர் மௌனம் காப்பதே சிறந்தது. இருப்பினும் பண வரவு திடீர்னு வரும். செவ்வாய் ஒரு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால், அதே போல் குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர்னு ஒரு பண வரவு வரும். ப்ரமோஷனுக்கு உண்டான வழிவகை கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக இருக்கணும். பண வரவு இருக்குது, அதிகமாக செலவும் செய்யக்கூடாது. செலவினங்கள் மட்டும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தன வரவு உண்டு. செவ்வாய் 2ஆம் இடத்திலையும் குரு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் 4ஆம் இடத்துல தன வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு வீடு உண்டான பேசுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வது எல்லாமே ஒரு நல்ல தருணம். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கிரகம். சனிலாம் அதுக்கெல்லாம் ஒரு பாதகம் கொடுக்காது. குரு பகவான் உங்களுக்கு காப்பாற்றிடுவார். ஆகவே செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் பண விஷயத்தில் விழிப்பு நிலையோடு இருக்கணும். எந்த விதமான அடுத்தவன்ட்ட கடன் கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும். ஆகவே கடன் வாங்காமல் இருப்பதும் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததா. கடன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் கடன் மட்டும் நீங்கள் இந்த தருணத்தில் நண்பர் கேட்டாங்க, உறவினர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் கொடுத்தால் பிற்காலத்தில் நீங்கள் திண்டாட வேண்டிய பலமாக மாறும். ஆகவே விழிப்பு நிலையோடு இருக்கணும் பண விஷயத்தில். அது பதிலாக நீங்கள் ஏதேனும் ஒரு சுப காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பொருள்கள் வாங்கி கொள்ளலாம், நகைகள் வாங்கி கொள்ளலாம், இடங்கள் வீடு போன்றவற்றை வாங்கி கொள்ளலாம். வாகனம் உங்களுக்கென்று ஒரு வாகனத்தை புதுப்பித்து கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்க பழையது புதுப்பித்து கொள்ளலாம். பிள்ளைங்கள் தயாராக இருக்காங்கன்னா திருமணத்துக்கு தயாராகிடலாம். வரங்கள் பார்க்கறது, அதுக்குண்டான செலவினங்கள் செய்கிறது ஒரு சுப செலவாக மாறும். ஆகவே செலவினங்கள் கட்டுப்படுத்தணும். அதே போல் சுப செலவு செய்து கொள்ள தயாராக இருக்கணும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்து வரணும். எதிர்பாராத நேரத்தில் சிறு சிறு உபாத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு தொந்தரவு உருவாகும். ஆகவே உணவு பழக்க வழக்கத்தை சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. அதனால் உணவு உங்களுக்கு மிதமான உணவு போதுமானது. மேற்கண்ட அனைத்து இடர்பாடு இருந்து களையிறதுக்கு தினசரி சூரிய பகவானை மனதார வேண்டினோம். அவங்க 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் சூரிய நமஸ்காரம், சூரிய பகவான் பிரார்த்தனை செய்து வருவது நல்ல ஒரு தருணம். அல்லது விஷ்ணு ஆலயம் சென்று
சூரிய நாராயணனாக பாவித்து நாராயணனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளும்போது, தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் உடலும் மனமும் எண்ணமும் செயலும் பொறுப்போடு நடந்து கொள்ளணும். குடும்பத்தில் உறுப்பினர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதிநிலை வந்தாலும் அதை கட்டி காக்கக்கூடிய திறமை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். தொழிலில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் சற்று கவனமாக இருந்த வியாபாரத்தை கையாளணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சக ஊழியர்கிட்ட அனுசரித்து போவதே சிறந்தது. மனவேகம் அதிகரிக்கும். மனவேகத்தை கட்டுப்படுத்தி கொள்ளணும். அவசரத்தினால் பேசக்கூடிய தன்மை பாதகமாக அமையும். ஆகவே இந்த தருணத்தை நீங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் ஜூன் மாதம் 21 முதல் ஜூன் மாதம் 27 வரை எல்லா விஷயத்திலும் நீங்கள் விழிப்பு நிலையோடு இருந்து வந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபால வாழ்க வளமுடன்.